பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. ஆதியாகமம் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாருங்க, இந்த விசுவாசம் என்பது தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பலன். இன்னொன்று, இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற இந்த விசுவாசம் தேவனுடைய வல்லமையை செயலாக்கத்தில் கொண்டு வருவது. அதுதான் ஆபிரகாம் நம்பினான். ஆபிரகாம் தேவன் பட்டுதலாக இருந்தான். அதுதான் அவனுக்கு நீதியாக மாறினது. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆபிரகாமை பார்த்து கேட்க, நீ நம்புறியாப்பான்னு கேட்குறாரு. நம்புறேன்றான். அதுக்கு உதாரண நட்சத்திரத்தை நம்புறேன். அந்த நம்பிக்கை, அந்த அர்ப்பணிப்பு, அந்த கீழ்ப்படிதல், அதை தான் அவனுக்கு அவர் நீதி. இதுதான் அவனுக்கு நீதி. நீ செஞ்ச எவ்வளோ புண்ணியம், எத்தனையோ நன்மைகள், அதை விட மேன்மையான ஒரு நீதி நான் சொன்ன உடனே நம்பிட்ட பத்தியா, இதை கொண்டே நான் உன்னை ஆசிப்பேன். நிறைய பேருக்கு கிரியினால் உண்டாகிற நீதியை அவங்க நம்புவதில்லை. ஆபிரகாமை போல நீயும் நானும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்க நம்பி பாருங்க, அதுக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, அதை விசுவாசித்து பாருங்க. அதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்மைக்குள்ளந்து வருகிற நீதியாக இருக்கிறது. ஏசாயா 58:8 சொல்றாரு, உன் நீதி எனக்கு ஒன்னாக போகும். அப்போ ஆபிரகாம் வாழ்க்கையில அவன் தேவனை நம்பின அந்த நீதி தான் அவனுக்கு மலட்டுத்தன்மையிலிருந்து ஒரு விடுதலையும் ஆசுவத்தை கொடுத்தது. நீங்கள் இதுவரைக்கும் பெறாத ஒரு நன்மையை பெற வேண்டும் என்றால், அடையாத நன்மையை அடைய வேண்டும் என்றால், நீங்கள் தேவன் சொன்னதை நம்புவதற்கு நீங்கள் உங்கள் அளவிலிருந்து இறங்கி வர வேண்டும். தேவன் சொன்னதை எந்த மனிதன் நம்புகிறானோ அதுதான் தேவன் அவனை உயர்த்துவதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு அது நீதியாக வழியாக மாறுகிறது. எழுத்திலே பார்க்கிறோம், நோவா வாழ்ந்த காலத்திலே அவன் உத்தமனும் நீதிமானாக இருந்தான். எதனால அவன் உத்தமனும் நீதிமானாக இருந்தான்? அவன் கையில் தான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கிறார், பேழையை கொடுக்கிறார், அந்த மனித இனத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பை, அதுதான் அவனுக்கு நீதியாக இருந்தது. அவன் உத்தமனா வாழ்ந்தது தான் அவனுக்கு நீதி. அந்த உத்தமனும் அவன் நீதிமானா இருந்தபடினாலே ஆண்டவர் அவனை அழிக்காதபடி பேழையை கட்டக்கூடிய ஒரு வேலையை தந்தார். அருமையானவர்களே, நம்ம தேவனிடத்திலிருந்து ஒரு பெருசா ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆனால் அவர் சொன்னதை நம்புவதற்கு, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு என்றைக்கு நம்ம மனசு, உணர்ச்சி, விருப்பம் அடங்கி கீழ்ப்படுகிறதோ அதை கொண்டுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அநேகர் ஆசீர்வாதத்தை இழந்து போனதுக்கு, நன்மையை இழந்து போனது என்ன காரணம்? ஜஸ்ட் லைக் பேப்பர்ல இருக்கிற வார்த்தை போல அவங்க அதை படிப்பதினாலையும் மனனம் செய்வதனால் அல்ல. எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு, சத்தத்துக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிய தன்னை தாழ்த்துகிறானோ, அர்ப்பணிக்கிறானோ, அதை கொண்டுதான் தேவன் அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறார். நீங்க மத்திய 15:28 படிக்கும்போது ஒரு கானானிய பெண் அங்க இயேசுவை பின்பற்றி வருகிறார். அவர் கேட்கிறார், என் மகள் பிசாசு பிடித்திருக்குது, அவளை சுகமாக்கும். கம்மன் இருக்கா, சிஸ்டர்லாம் தொந்தரவு பண்ணாங்க, ஆண்டவரே எதாவது சொல்லுங்க ஆண்டவரே. உடனே ஆண்டு சொல்றாரு, பிள்ளை அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. உடனே அவன் சொல்றான், எஜமான் மேஜிலிருந்து விழும் துணிக்கை நாய்க்குட்டி தின்னு. அவன் தன்னை தாழ்த்துறான். எப்படி ஆகிலும் தேவனிடத்தில் சுகத்தை பெறுவேன், தேவனிடத்தில். அதுதான் அவளுக்கு நீதியாக, விசுவாசமாக மாறினது. கர்த்தர் சொல்றார், மகளே உன் விசுவாசம் பெரிது. இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து எந்த நீதினால உங்களை ஆஸ்வதிக்க முடியும், எந்த வழியிலே அவர் உங்களை உயர்த்த முடியும் என்பதை அவர் தேடுறார். அப்போ ஆபிரகாம் அந்த வார்த்தையை விசுவாசித்தபடியால் தேவன் அவனை உயர்த்துவதற்கு அது ஒரு நீதியாக இருந்தது. அப்போ ஆண்டவர் மனிதனை நேசிப்பதற்கு, மனிதன் மேல் பட்டுதலாக இருப்பதற்கு, மனிதனை உயர்த்துவதற்கு, அவனை விடுதலை செய்வதற்கு ஏதோ ஒரு நீதி இருக்கணும்ல. அந்த நீதி உன் கையில், என் கையில் இருந்தா அந்த நீதி தான் நம்மை இப்போது இருக்கிற இருட்டிலிருந்து வெளிச்சத்து கொண்டு போக முடியும், இந்த தாழ்விலிருந்து உயர்வு கொண்டு போக முடியும், இந்த தேவை நடுவிலிருந்து தேவை பூர்த்தியானவர்களாய் மாற்ற முடியும். மக்களே, இன்றைக்கு சிந்தியுங்கள். நீங்கள் தேவனை எந்த அளவுக்கு நம்புகிறீர்கள், எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்கள்? அது உங்கள் வாழ்க்கையிலே நீதியாக, இல்லை என்றால் வெற்றியாக மாறி இருக்கிறதா? இது நான் தேவனை நம்பினேன், அதனாலே இது இயேசு எனக்கு செய்தார், என் தேவனை செய்தார் சொல்லக்கூடிய நீதி இருக்கிறதா? ஒருவேளை அப்படி இல்லை என்றால் இன்றில் ஒரு தீர்மானம் பண்ணான், தேவனை அப்படியே அவர் சொன்னபடியே நம்புவேன். ஆண்டவர் எனக்கு அந்த கிருபை தாரு சொல்லி பாருங்க.
அவன் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணினது. நீயும் நானும் விசுவாசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள் தான் நீதி. பிறக்காத குழந்தைக்கு ஒரு பேர் கொடுக்கிறார், ஈசாக்கு என்று பேர் கொடுக்கிறார். அவன் வாழ்க்கையிலே அன்ற நாள் துன்பங்களும் துயரம் ஓடிப்படுது. அதனால தான் ரோமர்ல 4ஆம் அதிகாரத்தை 19 சொல்கிறது, அவன் விசுவாசத்திலே அவன் பலவீனமாக இருக்கவில்லை. அப்படிங்கிற விசுவாசத்தை பலவீனமாக இராதபடி தேவ நீதியை உடையவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை நீதியாக மாற்றி உங்கள் தேவைகளையும் உங்கள் ஆசீர்வாதங்களையும் உங்கள் காலத்திலே தந்து அவர் உங்களை உயர்த்துவார். God bless you. இந்த வார்த்தைப்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.